இப்போ ராமாயணத்தில் பார்ப்போம். ராமர் முன்னாடி நடந்து போறார், நடுவில் சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். கரெக்டா? அப்படின்னா ராமர் முன்னாடி நடக்கிறார், நடுவில் சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். நீங்க பல சலச்சித்திரங்கள்ல இவ வரிசையை பார்த்திருப்பேள். இல்ல ஒரு சூக்ஷ்மம் சொல்றேன், இதெல்லாம் ட்ரிவியா, நாட் ரிலேட்டட் டு த டாபிக். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அயோத்தியா காண்டத்துல நடக்கும் போது முன்னாடி லக்ஷ்மணன் நடப்பார், நடுவில் சீதை, பின்னாடி ராமர். ஆரண்யா காண்டத்துல நடக்கும்போது முன்னாடி ராமர், நடுவில் சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். சார், அங்க எதுக்கு லக்ஷ்மணனை முன்னாடி விட்டுட்டு ராமர் கடைசியா நடந்தார்? அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றா ஸ்ரீமத் ராமாயணத்துல. அயோத்தியா காண்டத்தின் முடிவில் அவ காட்டுக்குள்ள போகும்போது பரத்வாஜருங்கிற ரிஷியின் ஆசிரமத்துக்கு போறா. குஹப்பெருமானுங்கிற அந்த பக்தோத்தமன், பாகவதோத்தமனின் குட்டிலுக்கு போறா சிங்கிவேரபுரத்துல. சுதீக்ஷ்ணர், ஷரபங்கர், அகஸ்தியர், வால்மீகி போன்ற மகரிஷிகள், அத்ரி, அனசூயா, இவ ஆசிரமத்துக்கெல்லாம் போறா. இதெல்லாம் பாகவத சமாகமம். பொதுவா நமக்கு தெரிஞ்சவா, இப்ப பாட்டியாத்துக்கு போறோம், சித்தியாத்துக்கு போறோம், நம்மாத்து குழந்தை என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை கிடு கிடு கிடுன்னு முன்னாடி ஓடிடும். ஐயோ சித்தி பாட்டின்னு முன்னாடி ஓடும். அப்போ குழந்தைய தைரியமா நம்பி முன்னாடி விட்டுருவோம். நீ போய் அவளோட அரவணைத்துக்கொள், கட்டிக்கோ, முத்தங்குடு சொல்லிடுவோம். இதே புது இடமா இருக்கு, ஏதோ ஒரு பெரிய நீங்க சஃபாரிக்கு போறேள், ஆப்பிரிக்கால கென்யால ரொம்ப அழகா சஃபாரி காமிக்கிறார், நீங்க என்ன பண்ணிடுவேள், நீங்க முன்னாடி நடப்பேள், குழந்தைய பின்னாடி வச்சுப்பேள். பாகவதோத்தமர்களை பார்க்கும்போது ராமர் என்ன பண்ணிட்டார், குழந்தாய் லக்ஷ்மணா நீ முன்னாடி நடோன்னு சொல்லிவிட்டார். பின்னாடி சூர்பனகை, கரன், தூஷணன் வரும்போது நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி இருன்னு சொன்னாராம். இதெல்லாம் ராமாயணத்துல சூக்ஷ்மமான விஷயங்கள். சரி, இப்போ ராமர் நடக்கிறார், நடுவில் சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். இவ 3 பேரும் நடந்து போகும்போது வால்மீகி ஒரு ஸ்லோகம் இயற்றுகின்றார். அக்ரத பிரயயௌ ராமஹா. அக்ரதஹானா முன்னாடி நடக்கிறார் ராமர். அக்ரதஹ பிரயயௌ ராமஹா, ராமன் முன்னாடி நடக்கிறார். சீதா மத்தியே சுமத்தியமா, நடுவில் சீதை நடக்கிறா. நடுவில் சீதை ஏன் நடக்கிறார்? வால்மீகியுடைய நயத்தை பாருங்க. சுமத்தியமா, ஏன்னா அவ இடையழகி. இடையில ஏன் நடக்கிறா? ஏன்னா அவ இடையழகி. மத்தியமா, சுமத்தியமான அவ இடுப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா இடுப்புங்கிறது நடுபாகம் இல்லையா, அது மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் கனெக்ட் பண்ணணுமா. இடுப்புங்கிறது இட் ஷுட் கனெக்ட் த அப்பர் டார்சோ அண்ட் த லோவர் டார்சோ. தட் இஸ் இட்ஸ் ஒன்லி பர்பஸ். இட் ஷுட் நாட் பி விசிபிள் டு த ஆன்லுக்கர்ஸ் ஐஸ். இடுப்புங்கிறது நீங்க சூக்ஷ்மமா எங்கேயோ தூர்பீன்லேன்னு பார்த்தா இப்படி ஜூம் பண்ணி, இப்பெல்லாம் இப்போ டிஜிட்டல் கேமரா இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா மெல்லிசா ஒரு குச்சி மாதிரி தெரியணுமா. அந்த சுமத்தியமா இடையழகியாக இருக்கக்கூடிய சீதை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே நடந்தாள்.